பிப்ரவரி 4, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை கிருபைகளை அளிக்கிறார். May the Lord bestow upon you thousands of blessings and graces. யோபு 42 அதிகாரம் 10 வசனம். Job chapter 42 verse 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பிற்கு விலகி நீதிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவன். என் தாசனாகிய யோபு என்று கர்த்தர் அவனை அழைத்தார். அவனுடைய சரித்திரம் அநேக பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. யோபுவின் வாழ்க்கையில் 2 சம்பவங்கள் நடந்தன. அவனுடைய வியாதி என்ற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அதுபோல அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அது நிமித்தம் அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாயிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள், மற்றவர்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய இந்த நாட்களில் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார். வியாதிகள், தரித்திரங்கள், சமாதான கேடுகள் என்ற சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றுவார். அத்துடன் உங்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையான பலன்களை தந்து வாழ்ந்து எல்லாவற்றிலும் செழித்திருக்கும்படிக்கு செய்வார். After Job had prayed for his friends, the Lord made him prosperous again and gave him twice as much as he had before. My dear brothers and sisters, Job was upright and righteous, fearing God, turning away from evil and living a righteous life. The Lord called him my servant Job. His story teaches us many lessons. 2 incidents happened in Job's life. The Lord changed the captivity of his illness, and the Lord gave him blessings that were twice as great as anything before him. Therefore, his hindsight was more blessed than his presence. These days are seen as days when children of God should pray more for others and these nations. When we pray for others, the Lord will change your captivity. The Lord will replace all the captivity that the enemy brings, such as sickness, poverty, and peace. He will also bless and elevate you both. The Lord will give you a double rewarded as you live and prosper. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இப்பொழுதும் கொள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோட கத்த நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கத்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. யோபுவை போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே சிறை இருப்பையும் என் தேவனீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். யோபுவுக்கு காணப்பட்ட அந்த வியாதி என்ற சிறை இருப்பிலே இருந்து ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரை அவனுக்கு கொடுத்தீரே. அதே போல ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு இந்த சிறையிருப்பை மாற்ற மாட்டாரா? எனக்கு இந்த பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? எனக்கு இந்த நோயிலிருந்து முழுதுமான ஒரு விடுதலை தரமாட்டாரா என்று யாரெல்லாம் ஆண்டவரை ஏங்கி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீர் கிருபையாய் இறங்கி அப்பா, யோபுவின் சிறையிருப்பை மாற்றின தேவன் இந்த நாளில் கத்த நீர் அவளுக்கு இறங்கி அவளுக்கு இருக்கிறதான அந்த பிரச்சனை, அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை கட்டப்பட்டிருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள் என்னும் சிறை இருப்பில் இருந்து அவள் வெளியே வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவம்
என்னும் சிறையிருப்பிலே இருந்து உடைய பிள்ளைகள் மீட்கப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நாட்கள் ஆண்டவரே துன்புறுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெளியே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யோபு ஆண்டவரே வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் அப்பா. ஆம் சுவாமி, இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா அதிகமாக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஜெபிக்கும்படியாக நீர் கிருபை தருவீராக. தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஜெபிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே இருக்கிற அப்பா பலவீனங்களை, அந்த சிறையிருப்புகளை எல்லாம் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கொடாகொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் இறங்கி அந்த பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றியருளும் ஆண்டவர். இந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கொடாகொடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறட்டிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் இந்த நாளில் ஆண்டவர் நீர் பெரிதான ஒரு நன்மை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை வாழ்விலே தந்து விட்டதற்காக தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல யோபுவினுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் அவனுக்கு எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் மாற்றி கொடுத்தீரப்பா. அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவர் நீர் இரட்டிப்பான ஒரு நன்மைகளை, இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதங்களை, அவர்கள் இழந்ததை எல்லாம் ஆண்டவரே திரும்பவுமாக ஆண்டவரை இரட்டத்தனையாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கிய கர்த்தர் நீர் ஆண்டவரை நான் இருக்கிறேன், யோபுவோடு இருந்தவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அப்பா எல்லாவற்றிலும் இரட்டத்தனையாய் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக, பதிலை தருவதற்காக, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாவர் முறையிலே ஆண்டவரே இந்த சேனல் மூலமாக நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். அதே போல் ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாளை காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அப்பா நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழும்படியாக நல்ல சுக வாழ்வை தந்த ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்க வந்த அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களையும் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தந்து அவளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தாவுக்காமுக்கு ஸ்தோத்திரம் கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒரு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.